ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பது ஒரு புது வீடியோவில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு நினைக்க என்ன 1000 சொந்தக்காரங்கள்ட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. சமீபத்தில் நான் ஐ திங்க் ஒரு 6 புதுசாக சப்ஸ்கிரைப் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நான் இந்த முதல்ல ஆரம்பத்தில் இந்த வீடியோ தொடக்கத்துக்கு முன்னே நாங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னு யோ மனி யோ ஃபியூச்சர். ஏன்னா உங்கள் பணம் உங்கள் வாழ்க்கை, இதை பற்றி தான் பேச போகிறேன். புதுசாக ஒரு டைட்டிலுக்கு நினைப்பீங்கள்ல, அப்படி இல்லை. இதில் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான திங்ஸ் இருக்குது. நம்மளது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம எப்படி பணத்தை ஒரு ரொம்ப சிக்கனமாக மிச்சம் பண்ணி அதை எப்படி நம்ம சேவ் பண்ணுறோம், அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இல்லாத உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ தெரியல, சம்பாதிக்கிறாங்க, சேவிங் பண்ணுறாங்க, செலவு பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் தெரிய மாட்டுது அதை எப்படி ஒரு நல்ல வழிக்கு நம்ம கொண்டு போகணுன்னு தெரிய மாட்டுது. நடுவில் தள்ளாடுறாங்க. இந்த மென்ஷனாக தெரியும் உங்களுக்கு. அது திடீர்னு ஒரு செலவு வந்துருச்சு, நம்ம என்ன செய்யணுமோ அப்படி வந்துருச்சு, நம்ம என்ன செய்யணும் தள்ளாடிட்டு இருக்கிற சேவிங்ஸ் எல்லாத்தையும் கரைச்சி விட்றாங்க. அப்படி இல்லாமல் நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக சேவ் பண்ண, அதுதான் சொல்கிறேன். இந்த வீடியோ யோ மனி யோ ஃபியூச்சர் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பேசலாமா? அதுக்கு முன்ன ஒரு அன்பான என்னுடைய வேண்டுகோள், எப்பயும் சொல்கிறாப்புல தான் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் பேசலாம். நம்ம இப்போ நீங்கள் நினைக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னு இந்த மணி டிசிஷன் இருக்குல்ல, அது நீங்கள் இன்றைக்கி செய்கிறது, இன்றைக்கி நம்ம ஒரு டிசைட் பண்ணுறோம் பாரு, இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கிறோம் பாரு, அது நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ இல்லை 30 வருஷமோ அது நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இல்லையா? இதுக்கு முன்ன என்ன செய்யணும், நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னா என்னென்னு அது நல்லா புரிஞ்சுக்கணும். வாட் யூ என்ஜாய் யுவர் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், இப்படி தான் சொல்கிறேன் நான். வாட் யூ என்ஜாய் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். இது ஜஸ்ட் இல்லை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணது ரிட்டையர்மெண்ட்டுக்காக ரொம்ப கவலைப்பட்டுட்டு நம்ம அதை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வரப்போகிற பில்ஸ் நம்ம எப்படி பே பண்ணுவோம், அதை நம்ம கவலைப்படக்கூடாது. அதுக்குன்னு இப்போ இருந்து நம்ம ரிட்டையர்மெண்ட்டை நிறைய பில் வரும், மொபைல் பில் வரும், எலக்ட்ரிசிட்டி பில் வரும், இப்படியே வரும், சொல்ல முடியாது. இப்போ இருக்க நிலை மாதிரி நம்ம ரிட்டையர்மெண்ட்டில் நம்ம எப்படி இருக்க போகிறோம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது அந்த சாய்ஸ் நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் சொல்கிறேன், யோ மனி யோ ஃபியூச்சர்னு. நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன செலவுகள் இருக்குது, அதை நம்ம எப்படி தாங்கி பிடிக்க போகிறோமோ, அதுக்கு நம்ம இன்னிலேருந்து தொடங்கினா நம்ம ரிட்டையர்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னென்னா எவ்ரி ருப்பி உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு ரூபாயும் ஒரு இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். லாஸ்ட் வீக்கில் நான் நடந்து போகும்போது நடுவில் ஒரு 10 ருபீஸ் காயின், 10 ரூபாய் நாணயம் கீழே கடந்துச்சு. நான் அதை எடுத்து பக்கத்துலேருந்து சொல்கிறாங்க, ஒருத்தவங்க சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் பார்க்குறது ரொம்ப டீசெண்டாக இருக்கீங்க, கீழே இருக்க காசு எடுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, அது நல்லா இல்லையா அப்படின்னு பேசுகிறாங்க. நான் உங்களுக்கு ரிப்பீட் சொல்லட்டுமா, हिंदी எப்படி சொல்கிறேன்னு? मैडम आपको समझ में नहीं आ रहा है क्या? नीचे 10 रुपये पड़ा आप ले रहे हैं, आपको समझ में नहीं आ रहा है क्या? आप आज आपको देखने में अच्छा लगते हैं ना அப்படின்னு சொன்னாங்க. இதை ஹிந்தியில் சொல்கிறேன். ஹிந்தி பேசுகிறவங்க நிறைய பேர் அந்த வீடியோவை பார்க்குறீங்க, அதுதான் நான் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். அப்போ நான் உங்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த 10 ரூபா வச்சு தான் நான் ஒரு பெரிய ஒரு லட்சக்கணக்கில் நான் சம்பாதிச்சேன். ஏன்னா இப்போ நான் இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன்னா அந்த 10 ரூபா தான், அந்த 2 ரூபா தான், அந்த 1 ரூபா தான், அந்த 50 காசு தான், அந்த 20 காசு தான், அந்த 25 பைசா தான், அந்த 5 பைசா தான். நான் அந்த காலத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். 5 பைசா நீங்களாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. 5 பைசா, 20 பைசா, 25 பைசா, 50 பைசா, 75 காசு வேறு இருந்திருக்குது. ஒரு ரூபா காசு வேறு இருந்தது. அந்த ஒரு நிலைமையிலேருந்து நான் இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன? இந்த 1 ரூபா காயின் தான். அன்றைக்கி நான் சரி போய் ஒரு கடையில் முட்டை வாங்கலாம், ஒரு கடையில் போய் நம்ம ஏதாவது திங்கிற பொருள் வாங்கி தின்னுட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டேன். சொந்த வீடு வாங்கியிருக்க மாட்டேன், சொந்த வீடும் கட்டிருக்க மாட்டேன், வாடகை வீட்டில் தான் இருந்திருப்பேன். இந்த நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். நான் பார்க்குறேன், இந்த பெரண்ட் சைக்கிள் நிறைய பேர் பார்க்குறேன், எப்படி அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு.
ஏன்னா நான் அன்றைக்கி நான் சிக்கனமாக இருந்தேன், இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். அன்றைக்கி எனக்கு வந்து ஒரு ட்ரெஸ் சொல்லுவாங்க பாரு, ஒன் ஃபார் வேரிங் ஒன் ஃபார் வாஷிங். ஒரு ட்ரெஸ்ஸு போடணும், ஒரு ட்ரெஸ் வந்து துவைச்சி போடணும். அந்த ட்ரெஸ் வந்து காஞ்சி போகிறோமா, இன்னொரு அந்த ட்ரெஸ் போடாமல் இந்த துணியை வந்து துவைச்சி போடணும். அப்படி தான் இருக்கும் எனக்கு எந்த நிலைமை. ஈவன் காலேஜ் படிக்கிற நிலைமையில கூட நான் அப்படி தான் இருந்து வாழ்ந்தேன். நிறைய பேர் எனக்கு என்னை வந்து ஒரு கிண்டலாக பேசுவாங்க. அதெல்லாம் நான் கவனிக்க மாட்டேன். எனக்கு தெரியும், என்னை வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும், நான் எப்படி முடிவெடுக்க போகிறேன் எனக்கு தெரியும். இன்றைக்கி வந்து எனக்கு கணக்கு இல்லாமல் போல் எனக்கு ட்ரெஸ் இருக்குது. ஒரு எந்த கபடை திறந்தாலும் அப்படியே டப்பு டப்புன்னு கீழே உள்றாவில் ட்ரெஸ் இருக்குது. புடவை வந்து அப்படி எனக்கு என்ன முடியாத கடையில் புடவை இருக்குது, அப்படி இருக்குது. எனக்கு எதுக்காக அது? நான் அன்றைக்கி நான் சிக்கனமாக இருந்தேன், இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். அன்றைக்கி நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு செயின் இருக்காதுங்க, கழுத்தில் ஒரு செயின் இருக்காது. சும்மா வந்து அப்படியே ப்ளேனாக போடணும். எவ்வளோ பேர் என்னை வந்து கிண்டல் பண்ணுவாங்க. காலேஜ் டைம்லையாக இருக்கட்டும், இல்லை நான் இதுக்கு முன்ன நான் வேலை செஞ்ச வர அந்த கம்பெனியில் இருக்கட்டும், என்னை ரொம்ப பேரும் கிண்டல் பண்ணுவாங்க. நான் அதனால் கவனிக்கல. இன்றைக்கி நான் வந்து எத்தனை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை கம்மல் இருக்குன்னு எனக்கு தெரியல, எத்தனை நெக்லஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த நிலைமையை நான் கொண்டு வந்துனுக்கேன்னா அதுக்கு காரணம் முழுக்க அந்த ₹1 தான், அந்த 50 காசு தான், அந்த 5 பைசா தான். ஓகேவா? அதுதான் நான் சொல்கிறேன். எவ்ரி ₹1 வந்து ரொம்ப முக்கியமானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அந்த மணி வந்து ஜஸ்ட் வந்து வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது தேவை, அது தேவை, ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து எவ்ரி ரூபி வந்து ஒரு பர்பஸ்க்காக நினைக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு சில பைசா வந்து நம்ம வந்து என்ன சொல்லுது, இன்றைக்கி நம்ம பில் கட்டுவோம். ஓகேவா? சம் மணி பேஸ் டுடேஸ் பில். ஆனால் அந்த சம் மணி பில்ஸ் டுமாரோஸ் வெல்த். ஒரு சில பணம் வந்து நம்மளது வாழ்க்கையை வந்து நாளைக்காகவே கட்டுறதுக்காக நம்ம இன்னிலேருந்து தொடங்கணும். புரியுது நினைக்கினா திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் இந்த லைன் வந்து, சம் மணி பேஸ் டுடேஸ் பில் அண்ட் சம் மணி பில்ஸ் டுமாரோஸ் வெல்த். ஒரு சில பணம் வந்து இன்றைக்கி நம்ம பில்லை வந்து கட்டும், ஆனால் ஒரு சில பணம் வந்து நம்மளது நாளைக்கு வருங்காலத்தை வந்து நம்ம வெல்த்தை வந்து பெருசாக்கும். நீங்கள் வந்து வென் யூ ஸ்டார்ட் ட்ரீட்டிங், நீங்கள் வந்து என்றைக்கு வந்து ஒரு பணத்தை வந்து லைக் ஒரு கம்பெனி நம்ம வேலை செய்கிறோம் பாரு, அந்த ஃபியூச்சர் வந்து பிகின்ஸ் டு சேஞ்ச். நம்மளது வாழ்க்கை வந்து அங்கே மாறுது. நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோமோ, இல்லை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸை தொடங்குகிறோமோ, நம்ம அந்த இடத்துல வந்து நம்மளது ஃபியூச்சர் வந்து அந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. என்னென்னா வந்து நம்ம ஒருத்தர் வேலைக்கு போகிற பாரு, நான் பார்க்குறோம், அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க பாரு மக்கள், நான் அதில் சேவ் பண்ணுறேன், இது வாங்குகிறேன், இந்த இடத்துல நிலம் வாங்கியிருக்கேன், இந்த பொண்ணுக்காக வந்து நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இப்படி சேவிங் பண்ணுறேன் அப்படி சொல்லுவாங்க. அந்த இதில் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். என்னென்னா வந்து அவங்க செய்கிறாங்க, நம்மளும் செய்யலாமே, நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் வரும். அதுதான் சொல்கிறேன், வென் யூ ஸ்டார்ட் ட்ரீட்டிங் யுவர் மணி லைக் an employee ஒர்க்கிங் ஃபார் யூ. நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வந்து ஒருத்தவங்க வந்து உங்கள் கூட வேலை செய்கிறாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஏர்லி. சீக்கிரமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து யூ டோன்ட் நீட் டு பி ரிச் டு இன்வெஸ்ட். உங்களுக்கு வந்து பெரிய சம்பளம் வந்து தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி இல்லை. அதுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். என்ன வந்து ஒரு பொறுமை இருக்கணும். இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு சிம்பிளாக ஒரு லைன் சொல்கிறேன். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம் பாருங்கள், மாதம் நம்ம வந்து ரயில்வே பாஸோ இல்லை பஸ் பாஸோ வாங்குகிறோம். அது மாதம் நம்ம வாங்கி தான் வாங்கணும்ல. ஏன்னா அது பாஸ் வாங்கலைன்னா, அந்த ரயில்வே பாஸ் வாங்கல நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியாது. அப்படி தான் வந்து ஒவ்வொரு மாதம் வந்து மறக்காமல் நம்ம வந்து சேவ் பண்ணணும். அதுதான் கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஈவன் ஒரு ₹500 இருக்கட்டும், இல்லை ஒரு ₹1000 இருக்கட்டும், எவ்ரி மந்த்து ஒவ்வொரு மாதம் அது ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டாக இருந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அது ஒவ்வொரு டைம் வந்து அது ஒரு பெரிய ஒரு கம்பவுண்டிங் ஆகும். என்ன சொல்லுவாங்க, கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க பாரு. இன்றைக்கி ₹500, இந்த மாதம் ₹500, அடுத்த மாதம் ₹1000, அடுத்த மாதம் ₹2000 அப்படி சேவ் பண்ணிங்கன்னா வந்து அது உங்களே அறியாமல் வந்து ஒரு பெரிய வந்து பவர் ஆஃப் கம்பவுண்டிங் உங்களுக்கு வந்து உண்டாகும். டைம் வந்து ஒரு பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் நினச்சிக்கோங்க. ஒரு டைம் இஸ் யுவர் பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர். ஒரு நேரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பார்ட்னர் நினச்சிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி டைம் சொல்லுவாங்க, இப்போ எப்படி நீங்கள் வந்து டைமை சேவ் பண்ண அப்படி தான் உங்கள் பணத்தையும் சேவ் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இந்த டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. இன்றைக்கி இப்போ இந்த நிமிஷம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா வந்து எனக்கு கொடுத்து வச்சுருக்குது. இந்த வீடியோ எடுத்து போடணும், மக்களுக்கு போய் சேரணும், எனக்கு கொடுத்து வச்சுருக்கு. அதுதான் இந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஆனால் இந்த டைம் நான் தவறிட்டேன், திருப்பி நான் நான் என்ன பேச போகணும் அது எனக்கு வந்து வராது. இப்போ நான் உங்களை பேசுகிறப்ப எனக்கு ஒன்றும் தெரியல நான் என்ன பேசுவேன். ஜஸ்ட் நான் யுவர் மணி யுவர் ஃபியூச்சர் ஒரு வீடியோ போடணும். இன்றைக்கி வந்து அதை நாளைக்கு சனிக்கிழமை வந்து நான் வந்து பப்ளிஷ் பண்ணணும் 11 o'clock. அப்படி நான் வந்து காலையிலே நினச்சிட்டேன். நான்
ஸோ அதன் வீடியோ நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். இல்லை வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு அது ஒரு சோம்பேறி. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வந்து ஒரு பார்ட்னராக நீங்கள் வந்து நினச்சிக்கிட்ட நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். த ஏர்லியர் யூ பிகின் த ஈஸியர் வெல்த் கிரியேஷன் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சீக்கிரமாக வந்து உங்களது பணத்தை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்களது பெரிய ஒரு கிரியேஷனை, ஒரு பணத்தை உண்டாக கிரியேஷனை நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறேன்னா வந்து பில்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். லைஃப் வந்து அன்பிரடிக்டபிள். என்னென்னா வந்து லைஃப் வந்து ஒன்றும் கேரண்டி இல்லை. யாருக்கும் இன்றைக்கி நான் உங்கள்ட்ட பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் கேரண்டி இல்லை. நீங்கள் வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒன்றும் கேரண்டி இல்லை. அதுக்கு தான் சொல்கிறேன், மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம், நம்மளது வேலை போகிற நிலைமை வரும், திடீர்னு வேலை போகிற நிலைமை வரும், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வரும். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னு வந்து நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு நிலைமையில் நம்ம இருப்போம் இல்லையா. அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்டு தான் நம்மளை வந்து ஹெல்ப் ஆகுது. ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு உண்டாக்கும். அதை சேமில் வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிகின் பண்ணும்போது அது வந்து அந்த தப்பான வழிக்கு நம்ம வந்து எந்த பணத்தையும் செலவு பண்ணாமல் சேவ் பண்ணுறாப்புல நம்மளை வந்து ஒரு வழி பிறக்கும். அதான் சொல்கிறேன், நிறைய வீடியோ நான் பேசியிருக்கேன். பில்டு எமர்ஜென்சி ஃபண்ட் அது அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் சம்பளத்தை வந்து ஒரு எசென்ஷியல் எக்ஸ்பென்சஸாக வந்து அதை தனியாக வந்து ஒரு அக்கௌண்ட்டில் வந்து போட்டு வைக்கணும். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு சேவ் பண்ணி வைங்க. தென் நெக்ஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு செலவுலாம் பார்த்து தென் 6 மாதத்துக்கு சேர்த்து வச்சுருங்க. ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லணும், அவாய்ட் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். ஏன்னா வந்து நம்மளது வாழ்க்கையை வந்து மாறத்துக்கு வந்து அதை வந்து நிறுத்துங்க. நம்மளை இன்றைக்கி சம்பளம் இன்க்ரிமெண்ட் போட்டுட்டாங்கன்னா வந்து நம்மளது செலவுகளை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. நம்மளது சேவிங்கை தான் இன்வெஸ்ட் பண்ணணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்கம் இன்க்ரீஸ், மெனி பீப்புள் இன்க்ரீஸ் த எக்ஸ்பென்சஸ். நிறைய பேர் வந்து அவங்களது எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, வெரி ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு சம்பளம் வந்துடுச்சு, ஒரே குஷி தான், அது வாங்கலாம், இது வாங்கலாம், இந்த ட்ரெஸ் வாங்கலாம், அந்த ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுக்குவாங்க. அப்படி இல்லாமல் வந்து நம்ம சேவ் பண்ணதை கற்றுக்கணும். த பிகர் சேலரி டசன்ட் ஆட்டோமேட்டிக் கிரியேட் வெல்த். ஒரு பெரிய சம்பளம் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து பெரிய ஒரு வெல்த்தை வந்து உண்டாக்காது. அதுக்குன்னு வந்து உங்களது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களது மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களே அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் ஒரு புத்திசாலித்தனம். ஸோ பிஃபோர் அப்கிரேடிங் யுவர் லைஃப் ஸ்டைல், உங்களது வாழ்க்கையை வந்து மாறத்துக்கு முன்ன வந்து அப்கிரேட் யுவர் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. உங்களது சம்பளம் இன்க்ரீஸ் ஆகுதில்ல, அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து உங்களது சேவிங்கும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெருசாகணும். அதுக்கப்புறம் உங்களது லைஃப் ஸ்டைலை மாற்றணும். ஓகேவா? தென் வந்து எப்பயும் வந்து லாங் டைமுக்கு திங்க் பண்ணி பாருங்கள். லாங் டைம், ஷார்ட் டைம் பார்க்காதீங்க. இப்போ நீங்கள் எஸ்ஐபி போட்டிங்கன்னா ஒரு 10 வருஷம் போடுங்க. 10 வருஷத்துக்கு முடியலையா, உங்களை டைம் எனக்குதா, உங்களை கமிட்மெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 8 வருஷத்துக்கு போடுங்க. அப்படி பாருங்கள். அதுக்குன்னு வந்து ஒரு சின்ன வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் அப்படி போடாதீங்க. அதுதான் சொல்கிறேன், திங்க் ஃபார் எ லாங் டைம். டோன்ட் சேஸ் குயிக் மணி. ரொம்ப சீக்கிரமாக பணத்தை வந்து சேவ் பண்ணணும், ரொம்ப சீக்கிரமாக பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தப்பான முடிவுக்கு கொண்டு போய் சேரும். ஸோ ரியல் வெல்த் பில்ட் ஸ்லோலி த்ரூ டிசிப்ளின். ஒரு ரியலாக ஒரு வெல்த் வந்து நம்ம உண்டாக்கணும்னா வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கணும், அதுக்கு ஒரு பேஷன்ஸ் இருக்கணும், அண்ட் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது 3 இருந்தால் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு பணத்தை வந்து நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். இன்வெஸ்ட் ரெகுலராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், சேவ் பண்ணுங்கள். ரிவ்யூ யுவர் ஃபைனான்ஷியல் கோல் எவ்ரி இயர் வந்து உங்களது ஃபைனான்ஷியல் கோலை வந்து நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணணும். ஸ்டே இன்வெஸ்டட் டூரிங் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன். மார்க்கெட் வந்து மேலே கீழே போகும் பாரு, எஸ்ஐபியில். அந்த இடத்துல வந்து மனசை தளர விடாமல் வந்து நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக அதை சேவ் பண்ண போகணும். ஏன்னா திடீர்னு மார்க்கெட் மேலே போய் பாருங்கள், தங்க வெல்லாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் குறையுது, நடுவில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி குறையுது. ஸோ அப்படிலாம் வந்து நம்ம வந்து அதை வந்து நினைக்கக்கூடாது. இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை நினச்சிட்டு வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ யோர் ஃபியூச்சர் செல்ஃப் வில் தேங்க்யூ. உங்கள் வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி கொடுக்கும். ஏன்னா வந்து இந்த பொண்ணாக இருக்கட்டும், இந்த பையனாகட்டும், இந்த பொம்பளையாகட்டும், இந்த ஆம்பளையோட பணத்தை சேவ் பண்ணாங்களே, இவங்களை நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். வந்து உங்கள் பணம் வந்து உங்கள்கிட்ட பேசும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து வீடியோ ஃபைனல் மெசேஜ்க்கு நான் வரேன். இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பொறுமையாக வீடியோ பார்த்துருப்பீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ இந்த ஒரு ஃபைனல் மெசேஜ் இந்த வீடியோ நான் கொடுக்க போகிறேன். இதை நல்லா கவனித்து கேளுங்க.
என்னென்னு வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, யுவர் சேலரி கிரியேட் இன்கம். உங்கள் சம்பளம் வந்து உங்களுக்கு ஒரு இன்கம் வந்து உண்டாகுது. யுவர் சேவிங் கிரியேட் செக்யூரிட்டி. உங்கள் சம்பளம் வந்து உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி உண்டாகுது. யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் கிரியேட் ஃப்ரீடம். உங்களது இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொண்டு கொடுக்குது. அண்ட் யுவர் ஹேபிட்ஸ் கிரியேட் யுவர் ஃபியூச்சர். உங்களது பழக்கம் வந்து உங்களது வாழ்க்கையை வந்து நல்லபடியாக கொண்டு போகுது. த பெஸ்ட் டே யூ ஸ்டார்ட் பில்டிங் வெல்த் வாஸ் எஸ்டர்டே. ஓகே, த பெஸ்ட் டே யூ ஸ்டார்ட் பில்டிங் வெல்த் எஸ்டர்டே. த நெக்ஸ்ட் பெஸ்ட் டே இஸ் டுடே. அடுத்த 2வது நாள் இன்னைக்கு. நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் இது. த பெஸ்ட் டே டு ஸ்டார்ட் பில்டிங் வெல்த் வாஸ் எஸ்டர்டே. த நெக்ஸ்ட் பெஸ்ட் டே இஸ் டுடே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிரிப்பாக இருக்குல்ல உங்களுக்கு. நான் இப்படி கடைசியில் வந்து இப்படி ஒரு பேசுகிறேன்னு, ஆனால் இது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு லைன். அதான் நான் வந்து சொல்லதுக்கு ஆசைப்படுறேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. இந்த இப்படிப்பட்ட மணி சேவிங்ஸ் டிப்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு போய் சேரட்டும். நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் வந்து பணத்தை சேவ் பண்ணணும், நல்லா இருக்கணும்னு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.